எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? சொன்னா கேடு ஜோஸ். ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சார் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எனக்கும் தெரியும், ஆனா வர பிடிக்கல. இப்படி சொன்னா எப்படி? நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாளா என்ன? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓ, இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா? இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல. எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to Josie John. Happy birthday to you. இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறத நானே மறந்துட்டேன். நீ மறந்தா என்ன, நாங்க யாரும் மறக்க மாட்டோம்ல. சரி, கேக் வெட்டுவான். வெயிட். இன்னொரு முக்கியமான ஆள் வரணும். ஓ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. கார்ப்பரேஷன் லாரி கூட இவ்வளவு கரெக்ட் டைம்க்கு வராது. என்ன சொன்ன? பங்க்சுவாலிட்டில சார் பர்ஃபெக்ட்னு சொன்னேன். ஹாப்பி பர்த்டே. என்னுடைய ஸ்மால் கிஃப்ட். என்ன இது ஸ்மாலா? 2 கிளாஸ் எடுறா. எடுத்துட்டு வந்துடுறேன். கிளாஸ் எதுக்குடா? அது இல்லையா, வேற? நான் அதுதான் தப்பா நினைச்சிட்டேன். சரி, நேரம் ஆகிட்டு இருக்கு, கேக்க வெட்டுங்க. தேங்க்ஸ். மத்தியானத்துக்கு சார் தான் உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. யாரு கேக்குறல? ஹாப்பி பர்த்டே. ஏன்டா பயப்படுற? நான் உன் அப்பா தான். அந்த சாவியை கூட. நான் ஆவியெல்லாம் இல்லை. அம்மா எங்க போயிருக்கா? பர்த்டே எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியா? உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. 20 வருஷமா நான் அனுபவிச்ச வேதனையை விட அவ இல்லாம தவிக்கிறது தான் நரகம். இந்த வீடை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டபடி
இந்த வீடை வாங்க நீ ரொம்ப உதவி செஞ்சதா அவன் என்கிட்ட சொன்னான். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல். பத்மா உன்னை பார்க்காம பட்ட வேதனை கொஞ்ச நச்சம் இல்ல. சொர்க்கத்திலிருந்து அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பா. கடைசி தடவை அவ குரல நான் கேட்டேன். இருபது வருஷங்களா பட்ட வேதனை தாங்க முடியல. மும்பைல பிரேஸ்லின் கம்பெனில எனக்கு மெரின் இன்ஜினியரா ஜாப் கிடைச்சது. 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல நான் அங்க வேலை பார்த்தேன். சாதாரணமா நாங்க ட்ரக்கிங் போட்ல தான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நினைவு திரும்பினப்போ ஒரு கேம்ப்ல வச்சிருந்தாங்க. அவங்களோட சில வேலைகளுக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. மற்றவங்களை எல்லாம் பணைய கைதிகளா வச்சுக்கிட்டு என் மரண வாக்கு மூலமா அரசாங்கத்தை நம்ப வச்சாங்க. வெளிச்சத்தை பார்க்காம வெளி உலகத்தை பார்க்க முடியாம ரொம்ப கொடுமையான தண்டனை அது. 20 வருஷமா ஒரு ஃபோன் பண்ண கூட என்னை அனுமதிக்கல. பார்டர்ல போர் நடந்தப்போ ராணுவம் எங்க கேம்ப சுத்தி வளைச்சது. அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு உடனே எங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. ஆர்மி கேம்ப்ல இருந்து தான் நான் பத்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். கண்ணு மூடினாலே துப்பாக்கியும் வெடி சத்தம் வந்தானே. பாவம், அவரால் எதையும் மறக்க முடியல. இது நடுவில் பத்திரிக்கைக்காரங்க, போலீஸ்காரங்கன்னு ஏகப்பட்ட என்கொயரி. இதனால் அவருக்கு மன உளைச்சல் வேற. எனக்கு எனக்கு அம்மாவோட அருமை இப்போதான் புரியுது. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ தைரியமா இரு. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பாவை பழைய ஜான் வெர்கிஸா மாத்த முடியும். அதுக்கு நாங்க கூட இருக்கோம். அப்பா, உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பணம் நுங்குனா ரொம்ப பிடிக்கணும்.